முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தம்பி பாரதி பிரபு அவர்களே, தம்பி நெப்போலியன் அவர்களே, தம்பி செஞ்சுடர் அவர்களே, சிவகுமார் அவர்களே, தம்பி மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்களே, ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மாநில செயலாளர் தோழர் தேவராஜ் அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மணிக்கு சர் பிட்டி தியாகராயர் அரங்கில் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும். 4:30 மணிக்கு வருவதாக நான் உறுதியளித்திருக்கிறேன். நான் தான் அந்த நூலை வெளியிட இருக்கிறேன். நெடுநேரம் உங்களோடு பேச ஆசை என்றாலும் நேர நெருக்கடியால் சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் பலரும் இங்கே தங்களின் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முற்போக்கு மாணவர் கழகத்திற்கான வடிவமைப்பை இன்னும் சிறப்பாக சீரமைத்திட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கான செயல் திட்டங்களை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்பது குறித்தும் நாம் வரும்போது தம்பி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். மாணவ செல்வங்களை அரசியல்படுத்துவது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. 90களின் தொடக்கத்தில் மாணவர்களுக்கான அமைப்பை நான் தலித் ஸ்டூடெண்ட் பேந்தர்ஸ் என்கிற பெயரிலே அறிவிப்பு செய்ய டிஎஸ்பி என்று அழைத்தோம். தலித் ஸ்டூடெண்ட் பேந்தர்ஸ், தலித் மாணவ சிறுத்தைகள் என்பது அந்த பெயர். ஓராண்டில் நான் இந்த அமைப்பு வேண்டாம் என்று கலைத்துவிட்டேன். மாணவர் சமூகத்தில் சாதியும் நுழைந்துவிடக்கூடாது என்கிற கவலை. அப்போதெல்லாம் மேடையில் இருக்கிற யாரும் என்னோடு இல்லை. இன்றைக்கு கட்சியிலே முன்னணி பொறுப்பில் இருப்பவர்கள் யாரும் என்னோடு இல்லை. மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த இளைஞர்கள் என்னோடு இருந்தார்கள். அவர்கள் பெரிதாக படித்தவர்கள் இல்லை. பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தியவர்கள், கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்தியவர்கள், என்னை சுற்றிலும் இப்படி சில நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருந்தார்கள். அப்போது நான் முதலாக ஒரு அணியை இயக்கத்திற்கு துணையாக ஒரு துணைநிலை அமைப்பாக அறிவித்தேன் என்றால் அது மாணவர்களுக்கான அமைப்பு தான்.
தலித் ஸ்டூடெண்ட் பேங்கர்ஸ். அதன் பிறகு ஏன் அதை வேண்டாம் என்று கலைத்தேன் என்றால், நான் மாணவர்களை தலித்துகள் என்று தனியே அடையாளப்படுத்தி பிரிக்கிற போது தலித் அல்லாத மாணவர்களிடையே தலித் மாணவர்களுக்கு எதிரான ஒரு உணர்ச்சி, ஒரு பகை உணர்ச்சி தோன்றும். தலித்துகள் தலித் அல்லாதவர்கள் என்று மாணவர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் எழும். அந்த ஓராண்டில் அப்படிப்பட்ட சில புகார்களும் வந்தன. ஆகவே நான் இதற்கு சரியான ஒரு செயல் திட்டத்தை வரையறுக்காமல் நாம் இந்த அணியை முன்னெடுத்து செல்லக்கூடாது என்று எண்ணி 91-92 காலகட்டத்திலேயே தலித் ஸ்டூடெண்ட் பேங்கர்ஸ் என்கிற அமைப்பை வேண்டாம் என்று கைவிட்டு விட்டேன். மாணவர்களிடையே எந்த சூழலிலும் தவறான புரிதல் சாதி அடிப்படையில் உருவாகிவிடக் கூடாது என்கிற கவலையோடு அதை நான் கைவிட்டேன். பிறகு 95க்கு பிறகு வடமாவட்டங்களில் இயக்கம் பரவத் தொடங்கியது. 95 கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சண்முகம், தொலார் ரமேஷ் ஆகிய இளைஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறியது. அதனையொட்டி வட மாவட்டங்களில் இயக்கம் மிக வேகமாக பரவத் தொடங்கியது. அப்போது உடனிருந்த தோழர்கள் வண்டியிலே நாங்கள் அடிக்கடி ஒரே வண்டியிலே பயணம் செய்வதுண்டு. ஒரே பேருந்தில் அல்லது ஒரே வாடகை காரில் பயணம் செய்வதுண்டு. அப்படி பாண்டிச்சேரியில் இருந்து நான் சென்னைக்கு வண்டியிலே பயணம் செய்து வந்தபோது வண்டியிலேயே கலந்துரையாடினோம். அப்போது நான் ஒரு 4 துணைநிலை அமைப்புகளை முன்மொழிந்தேன். இந்த துணைநிலை அமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அவற்றையெல்லாம் வெகுஜன அமைப்புகளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்சி வேறு, அதாவது தாய் இயக்கம் வேறு, துணைநிலை அமைப்புகள் வேறு. துணைநிலை அமைப்புகள் நேரடியாக கட்சியோடு தொடர்புடைய அமைப்பாக இருக்க தேவையில்லை என்ற கருத்தின் அடிப்படையிலே நான் 4 அமைப்புகளை அறிவிப்பு செய்தேன். சொல்லப்போனால் 5 அமைப்புகள். அரசு ஊழியர்களுக்கென்று அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, மாணவர்களுக்கென்று முற்போக்கு மாணவர் கழகம், மகளிருக்கென்று மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர்களுக்கென்று தொழிலாளர் விடுதலை முன்னணி, இளைஞர்களுக்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை. ஆனால் அப்போது அதை இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்று சொல்லவில்லை. இளைஞர்களுக்கு ஒரு அணி வேண்டும் என்று மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த 4-5 அமைப்புகள் விவசாயிகளுக்கு ஒரு அமைப்பு. ஆனால் இந்த 4 அமைப்புகளைத்தான் முதலில் நான் அதிகாரபூர்வமாக அறிவித்தேன். அதிலே முற்போக்கு மாணவர் கழகம் ஒன்று. முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, மகளிர் விடுதலை இயக்கம். இந்த பெயர்களையே அப்படியே நான் வண்டியில் வருகிற போதே சொன்னேன். 91 மாணவருக்கு அமைப்பு வேண்டாம் என்று சொன்ன நான் 95, 96 மாணவர்களுக்கு அமைப்பு வேண்டும் என்று மீண்டும் முடிவெடுத்ததற்கு காரணம், இந்த அமைப்புகளை தலித்துகளுக்கான அமைப்பு என்று சுருக்கிவிடாமல் வெகுஜன அமைப்புகளாக
அறிமுகப்படுத்த வேண்டும், அனைத்து தரப்பாரையும் இணைக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையில் எனக்கு நானே உடன்பட்டுக் கொண்டேன் அல்லது சமாதானம் செய்து கொண்டேன். அதாவது வெறும் தலித் மாணவர்கள் என்று மட்டுமே இயங்காமல் எல்லா மாணவர்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, எல்லா சமூகங்களை சார்ந்த மாணவர்களையும் உள்ளடக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக. இந்த பெயரில் எந்த இடத்திலும் தலித் என்று வராது. மகளிர் விடுதலை இயக்கம், அதில் தலித் என்ற அடையாளம் இருக்காது. முற்போக்கு மாணவர் கழகம், அதிலே தலித் என்ற அடையாளம் இருக்காது. தொழிலாளர் விடுதலை முன்னணி, அதிலே தலித் என்கிற அமைப்பு அடையாளம் இல்லை. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, அதிலே தலித் அடையாளம் இல்லை. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அதிலே தலித் என்கிற சொல்லாடல் இல்லை. விவசாய தொழிலாளர்கள் விடுதலை இயக்கம், அதெல்லாம் பின்னால் இந்த பெயர் சேர்க்கப்பட்டது. அப்போது தமிழக உழவர் இயக்கம் என்று கருதுகிறேன், முதலில் அறிவித்தது. இப்படி இந்த பெயர்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே அணிதிரட்டுவது என்கிற அரசியல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில நான் என்னை சமாதானப்படுத்திக் கொண்டு இந்த பெயர்களை முன்மொழிந்தேன். சரி, ஏன் அதில் தலித் என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது? அப்படி என்றால் தலித்துகளுக்கான இயக்கம் இல்லையா? இது ஒரு முக்கியமான விவாதம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். அதாவது சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆனால் சாதி அரசியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது நோக்கமானது. சாதியை பற்றிய விவாதத்தை மக்களிடையே உருவாக்க வேண்டும், சாதியை பற்றிய புரிதலை உருவாக்க வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற இலக்கை கொண்டதாக அது இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுவதாக, சாதியை வளர்க்கக்கூடியதாக அது மாறிவிடக்கூடாது. அது சாதிகளுக்கு இடையிலான பகையை வளர்க்க ஏதுவாக அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்றவர்கள் விரும்பிய ஒரு சமூக மாற்றத்தை இங்கே நிறுவ வேண்டுமானால் சாதி ஒழிப்பு என்பது முன் நிபந்தனையாக இருக்கிறது. ஆகவே சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் நம்முடைய அரசியல் இருக்க வேண்டும். சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியலாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதை நாம் சொல்லுகிற போது நாம் தலித் அரசியலை பேசவில்லை என்று சாதியவாதிகள் விமர்சனம் செய்கிறார்கள். சாதியவாதிகளால் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. சாதி அடிப்படையில் சிந்திக்கிறவர்களால் நாம் எடுக்கிற முடிவுகளை புரிந்து கொள்ள முடியாது. அது விமர்சனத்துக்குரியதாகத்தான் மாறும். நம்முடைய நிலைக்கு வந்து நாம் எடுக்கிற முடிவுகளை உற்று நோக்கினால் இதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிலை என்றால் என்ன? சாதி ஒழிப்பு தான் நம்முடைய நிலை. சாதி ஒழிப்பு என்கிற போது நாங்கள் தலித் என்றால் சாதியை ஒழிக்க முடியாது. நாங்கள் இந்த சாதி என்று சொன்னால் சாதியை ஒழிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதை கிளைம் செய்யக்கூடிய உணர்வு மேலும். நான் இந்த சாதி என்று சொன்னால் நீ அந்த சாதி என்று சொல்லுகிற போது நான் இந்த சாதி என்று சொல்லுகிற முனைப்பு மனித இயற்கை. அது ஹியூமன் நேச்சர். அது தன்னியல்பாக தூண்டப்படும். அம்பேத்கர் சாதியை ஒழிக்க புறப்பட்டவர். அவரை நாம் கொள்கை ஆசானாக தூக்கி பிடிக்கிற போதே நீ அம்பேத்கரை தூக்கி பிடித்தால்
நாங்கள் எந்த தலைவரை தூக்கி பிடிப்போம் என்று மனிதன் சிந்திக்கிறான். அவன் அம்பேத்கரை எதிராக நிறுத்துகிறான். இது மனித இயல்பு. ஆகவே வளரும் போது பிஞ்சு உள்ளத்திலே சாதி பெருமை அல்லது சாதி இழிவு என்கிற எந்த அரசியலும் விதைக்கக்கூடாது. சாதி ஒழிப்பு, அதன் அடிப்படையிலான சமத்துவம், இந்த அரசியல் விதைக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு துணைநிலை அமைப்பாக இருந்தாலும் வெகுஜன அமைப்பாக இருந்தாலும் அதற்கு சூட்டுகிற பெயர் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் தலித் மாணவ சிறுத்தைகள் என்பதை நாம் தவிர்த்தோம். தலித் பேந்தர்ஸ் என்று இருந்ததை விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றினோம். பெயர் மாற்றத்திலே இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது, நுட்பமான அரசியல் இருக்கிறது. அதனால் தலித்துகளுக்கான அரசியலை விட்டுவிட்டோம் என்று பொருள் அல்ல. சாதி ஒழிப்பு தான் தலித்துகளுக்கான அரசியல். இந்தியாவிலேயே சாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலித்துகளாகத்தான் இருப்பார்கள். அல்லது தலித்தாக பிறக்காமல் ஒருவன் சாதி ஒழிப்பை பேசுகிறான் என்றால் அவர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கிறான் என்றுதான் பொருள். ஒரு ஜனநாயக சக்தி. ஆகவே தலித் அரசியல் என்றால் தலித் என்று சொல்லுவதில் மட்டுமே இருக்கிறது என்று பொருள் அல்ல. தலித் அரசியல் என்றால் சாதி பெருமையை பேசுவதில் இருக்கிறது என்று பொருள் அல்ல. சாதியை உயர்த்தி பிடிப்பதில் இருக்கிறது என்று பொருள் அல்ல. நீ என்னை இழிவாக சொன்னால் அந்த இழிவையே நான் பெருமையாக கருதுவேன் என்று சாதியை நாம் ஒட்டிக்கொள்வதால் அது தலித் அரசியலாக மாறாது. சாதியை வெட்டி தள்ளுவதுதான் தலித் அரசியல். அதுதான் தலித் அரசியல் என்பதே அதுதான். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பதுதான் தலித் பாலிடிக்ஸ். சாதியை அழித்தொழித்தல் என்பதுதான் தலித் பாலிடிக்ஸ். இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவ செல்வங்களிடையே அவர்கள் எழுதப்படாத காகிதங்கள், பிளாங்கா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், முதல்ல எழுதும் போதே நல்லதை எழுத வேண்டும், ஜனநாயகத்தை எழுத வேண்டும், சமத்துவத்தை எழுத வேண்டும், சாதி ஒழிப்பை எழுத வேண்டும். மாணவர்களின் மூளை பகுதிகளில், சிந்தனை பகுதிகளில். எனவேதான் 90களின் தொடக்கத்திலே தலித் ஸ்டூடெண்ட் பேந்தர்ஸ் என்ற அமைப்பை வேண்டாம் என்று கலைத்த நான் 95-96 முற்போக்கு மாணவர் கழகம் என்கிற பெயரில் மாணவர்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினேன். இதை அறிவிப்பு செய்தேன். இதை பற்றி விரிவாக இன்னும் பேச முடியும், நேரமில்லை. ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம், ஆங்கிலத்திலே இதை நாம் RSF என்று அழைக்கிறோம். ரேடிக்கல் என்றால் முற்போக்கான சிந்தனை என்று பொருள், புரட்சிகரமான சிந்தனை என்று பொருள். பிற்போக்குத்தனத்திற்கு எதிரான சிந்தனை என்று பொருள். பழமைவாதங்களுக்கு எதிரான சிந்தனை என்று பொருள். புதுமையை உள்வாங்கிக் கொள்ளுகிற சிந்தனை என்று பொருள். ஜனநாயகத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற சிந்தனை என்று பொருள். ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம், இதுதான் முற்போக்கு மாணவர் கழகம் என்கிற பெயருக்குள்ள விளக்கம். இது என்ன வெகுஜன அமைப்பு என்றால், வெகுஜன அமைப்பு மாஸ் ஆர்கனைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி என்றால் வேற என்ன இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதா? எல்லாமே மக்கள் சார்ந்த அமைப்பு தானே என்று சொல்லலாம். எல்லோரையும், சராசரி மனிதர்கள் எல்லோரையும், அரசியல் ஈடுபாடு உள்ள எல்லோரையும், ஆர்வமுள்ள எல்லோரையும் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுதான் மாஸ் ஆர்கனைசேஷன். தொழிலாளரா, எந்த சாதின்னு பார்க்காத தொழிலாளர் இடங்களுக்காக வரக்கூடிய அத்தனை பேரையும் சேர்த்து, மாணவர்களா, என்ன சாதி என்ன மதம் என்பதல்ல, நாம் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரும் அதிலே உறுப்பினராகலாம். அதுபோல கட்சியிலே எல்லோரையும் அப்படி
உள்வாங்க முடியாது. கட்சி என்பது மோர் ரெஸ்ட்ரிக்டட் ஆர்கனைசேஷன். அதற்குள்ள எல்லாரையும் எடுத்த எடுப்பிலே உள்வாங்க முடியாது. அரசியல்படுத்தப்படாமல் உள்வாங்கக்கூடாது. அதுதான் அதுக்கு பொருள். அரசியல்படுத்தப்பட்டவர்கள் கட்சிக்குள் வர வேண்டும். அரசியல்படுத்தப்படுவதற்கான நிலையில் இருப்பவர்களை மாஸ் ஆர்கனைசேஷனில் சேர்க்க வேண்டும். என்ட்ரி லெவல். ஒருத்தர் பாலிடிக்ஸ் வரணும் விரும்புகிறார், முற்போக்கு மாணவர் கழகத்தில் வரலாம். அதுக்கு பிறகு அவர் வேற கட்சியோட போய் சேரலாம். அந்த லிபர்ட்டி மாஸ் ஆர்கனைசேஷன்ல உண்டு. ஆனால் நம்முடைய நோக்கம் மாஸ் ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் வர்றவர் பார்ட்டியுடைய அடிப்படை அரசியலை புரிந்து கொண்டு அவர் நம்பகத்தன்மை பெற்றவராக மாறுகிற போது பார்ட்டிக்குள்ள பொறுப்பெடுக்கணும். கட்சியில முக்கிய பொறுப்பை எப்பதான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்து விட்டால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அரசியல்படுத்தப்படாத நிலையிலே கட்சியை சீர்குலைத்து விடுவார். ஒரு ஆள் வெளியே போனார்னா மொத்த கட்சியை போயிருச்சுங்கிற மாதிரி ஆகும். கட்சிக்குள்ள இருக்கிற முரண்களை உள்ளே விவாதிப்பது என்பது வேறு. ஒரு அரசியல்படுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு முரண்பாடு வந்தாலும் கட்சி விட்டு வெளியே போக மாட்டார். அரசியல்படுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கட்சியை டேமேஜ் பண்ண மாட்டார். அரசியல்படுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் கட்சியை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அரசியல்படுத்தப்படாத ஒருவர் திடீரென்று கட்சிக்குள்ளே முக்கிய பொறுப்பிலே அமர்ந்தால் அவரால் கட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகவே பார்ட்டி என்பது வேறு, மாஸ் ஆர்கனைசேஷன் என்பது வேறு. இவையெல்லாம் மாஸ் ஆர்கனைசேஷன். மகளிர் விடுதலை இயக்கம் அது ஒரு வெகுஜன அமைப்பு. முற்போக்கு மாணவர் கழகம் வெகுஜன அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் வழிநடத்தக்கூடிய ஒரு வெகுஜன அமைப்பு. இதுல தொழிலாளர் சங்கத்தில் இருப்பார். ஆனா அவர் இன்னொரு இடத்துல சாதி சங்கத்தில் கூட இருப்பார். அந்த லிபர்ட்டி உண்டு. ரெட்ட உறுப்பினராக இருக்கலாம். பார்ட்டிக்குள்ள வந்துட்டா ரெட்ட உறுப்பினர் இருக்க முடியாது. இல்ல முற்போக்கு மாணவர் கழகத்தில் இருக்கலாம். ஆனா அவர் ஊருக்கு போனா வேற ஏதாவது மதம் சார்ந்த அமைப்பில் இருப்பார். அது அவருக்கான லிபர்ட்டி. ஆனா முற்போக்கு மாணவர் கழகத்தில் இருந்து 3 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் என்று வரும்போது நாம் பேசக்கூடிய இந்த அரசியல் உள்வாங்கப்பட்டால், அவர் உள்வாங்கிக் கொண்டால், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்கு வருவார். இதற்காகத்தான் மாஸ் ஆர்கனைசேஷன். இப்போ முற்போக்கு மாணவர் கழகத்தில் தலித் மாணவர்கள் தான் இணைக்கப்பட வேண்டும் என்று இல்லை. இது வெறும் தலித்துகளுக்கான ஒரு மாணவர் பிரிவு அல்ல. இது ஒரு சாதி சங்கம் அல்ல. இதில் எல்லா சமூகத்தை சார்ந்த எல்லா தரப்பையும் சார்ந்த மாணவர்களை உள்ளே கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அறிமுகமாகும். இல்லைன்னா எஸ்சி லீடர்ஸ், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி விமன், எஸ்சி லேபர் இவர்கிட்டே நாம் பேசுற அரசியல் உழந்து கொண்டே இருக்கும். அதற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இந்த அரசியலை உள்வாங்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறும் எஸ்சி விமன், வெறும் எஸ்சி லேபரர்ஸ், வெறும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி டீச்சர்ஸ், எஸ்சி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க மட்டுமே கூடக்கூடிய இடத்தில் இவங்க மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் இந்த அரசியல் எவ்வளவு முற்போக்கான அரசியலாக இருந்தாலும் இதர ஜனநாயக சக்திகளை வென்றெடுத்தார். அவர்களுக்கு போய் சேராது. நீங்க சோசியல் மீடியா கூட வைரலாகுதுன்னு சொல்லுவோம். அது நமக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ எதை பார்க்குறது அதை திருப்பி கொண்டா காட்டிக்கிட்டே இருக்கும். உன்னுடைய குரூப்புக்குள்ளதான் ஓடிட்டு இருக்குமே தவிர அது ஒட்டுமொத்தமா மெயின் ஸ்ட்ரீம்ல போகாது. சோசியல் மீடியாவுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இருக்குது. இப்ப பிஜேபிக்குள்ள என்ன செய்தி ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. RSS குரூப்புக்குள்ள என்ன செய்தி ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. விசிகேக்குள்ள இருக்கிற தோழர்கள் மட்டுமே ஒரு 3000 குரூப் வச்சிருப்போம். 3000 குரூப்புகளே மாறி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயே இது போயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜினேஷன் அப்படி இருக்காது. அந்த மாதிரி அரசியல் வெகுஜன அமைப்புகளில் போகும். வெகுஜனம்னா பரந்துபட்ட எல்லா தரப்பையும் சார்ந்த அனைத்து தரப்பையும் சார்ந்த மக்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வெகுஜனம் சொல்றது. இந்த சொல்லுக்கு பொருள் பகுஜன் சொல்றாங்க இல்லையா? பகுஜன்கிறது என்னன்னா பெரும்பான்மை மக்கள் அர்த்தம். வெகுஜன்னா அனைத்து தரப்பு மக்கள் அர்த்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ முற்போக்கு மாணவர் கழகங்கிறது
அனைத்து தரப்பு மாணவர்களுக்குமானது. ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மாணவர்களுக்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மாணவர்களுக்கானதல்ல. ஏபிவிபின்னா இந்துஸ் மட்டும்தான் சேருவாங்க, அதில் வேற யாரையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு மாஸ் ஆர்கனைசேஷன், அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்கள அதை பிஜேபிங்கிறது பார்ட்டி, மற்றதெல்லாம் அவங்க மாஸ் ஆர்கனைசேஷன், தொழிற்சங்கங்களுடைய வச்சிருப்பாங்க. ஆகவே மாணவ செல்வங்களிடம் நம்முடைய அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீ படிச்சு டாக்டர் ஆகலாம், நீ படிச்சு இன்ஜினியர் ஆகலாம், நீ படிச்சு லாயர் ஆகலாம், நீ படிச்சு சயின்டிஸ்ட் ஆகலாம். சிலபஸ் ஒன்று அது மாதிரி மோல்டு பண்ணோம். இன்னைக்கு இருக்கிற இந்த சிலபஸ் அரசு பணியாளர்களாக உன்னை உருவாக்கும், தொழிலதிபர்களாக உன்னை உருவாக்கும், வணிகர்களாக உன்னை உருவாக்கும். ஆனால் நல்ல மனிதநேயர்களாக உருவாக்குமா என்றால் சொல்ல முடியாது. சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய சிந்தனையாளர்களாக உருவாக்குமா என்றால் உருவாக்கார். நேற்று நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன், ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். அவர் வந்து வெல் நிறுவனத்தில் ஒரு ஸ்வீப்பராக வேலை செஞ்சு ஒரு தொழிற்சங்க தலைவராக மாறி ரிட்டையர்மெண்ட், அந்த பணி ஓய்வு விழா, அவருக்கு பாராட்டு விழா, ஒரு 10th ஃபெயில், அவ்வளவுதான். அவர் வந்து பாராட்டுறவங்கலாம் PhD முடிச்ச ப்ரொஃபசர்ஸ். பாஞ்சாயிலையான்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற மிகப்பெரிய சிந்தனையாளர், நிறைய ஆய்வு பண்ணி புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறார். அவர், நான், இன்னும் பல பட்டதாரிகள், பேராசிரியர்கள் ஒரு 10ஆம் வகுப்பு முடிக்காமல் ஒரு தூய்மை பணியாளராக ஒரு நிறுவனத்தை போய் வேலைக்கு சேர்ந்தவர். அவர் தொழிற்சங்கத்திலே வளர்ந்து இப்போது பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு ஏன் பாராட்டு விழா? நேற்று அவரை நான் பாராட்டி பேசினேன். அவர் தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய பொருளாதாரத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல, இது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மட்டுமல்ல, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து மாதத்திற்கு 50 பேர் இளைஞர்களை தேர்வு செய்து அல்லது மாணவர்களை தேர்வு செய்து கட்டணம் இல்லாமல் தங்குவது, சாப்பாடு போன்றவற்றை எல்லாம் வழங்கி அவர்களுக்கு அம்பேத்கர், பூலே சிந்தனைகளை, தத்துவங்களை பயிற்சி தருகிறார். அதுதான் ஒரு சென்டர் உருவாக்கி இருக்கிறார், பூலே அம்பேத்கர் பிலாசபிக்கல் சென்டர் அண்ட் இங்கிலீஷ் ட்ரைனிங். அதான் அந்த அமைப்பினுடைய பெயர். அதுக்கு அவருடைய சொந்த நிலம் 7 ஏக்கர் நிலத்தில் அவர் வந்து ஒரு அரங்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு, தங்கிறதுக்கான விடுதியை உருவாக்கி இருக்கிறாரு, சாப்பிட்றதுக்கான ஒரு மெஸ், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் தங்கியிருக்கிறாங்க. அவங்க வெவ்வேறு காலேஜில் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. என்னவாக அவர்களை உருவாக்க அவர் விரும்புகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நானும் சொல்லுவேன். பல்கலைக்கழகங்களில் நாம் கற்கிற கல்வி நம்மை தன் குடும்பம் உண்டு, தன் பெண்டு பிள்ளைகள் உண்டு, தன் வளர்ச்சி உண்டு என்கிற உளவியல் கொண்ட ஆளுமைகளாக வளர்த்திருக்கிறது. என் வீடு, என் பிள்ளை, என் பெண்டாட்டி, எனக்கு நான் கார் வாங்கிட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், என் பிள்ளைகளை நான் வந்து நல்லா படிக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்டர், ஒரு தற்குறிகளை உருவாக்குகிறது. அவர்களின் புரட்சியாளர்கள் தோன்றுவதில்லை. பொதுமக்களுக்காக சிந்திப்பது, பொதுமக்களுக்காக உழைப்பது, தூக்கத்தை இழப்பது, பொருளாதாரத்தை இழப்பது போன்ற அந்த பரந்த பார்வையை அது தருவதில்லை. அந்த பார்வையை அம்பேத்கரிய சிந்தனைகளும், மகாத்மா பூலேவின் சிந்தனைகளும், தந்தை பெரியாரின் சிந்தனைகளும், மாமேதை மார்க்சின் சிந்தனைகளும் தருகிறது. அவைதான் தருகின்றன. ஆகவே முற்போக்கு மாணவர் கழகம் இந்த சிந்தனைகளை பரப்புகிற ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிற போது விரிவாக பேசுவோம். இந்த ஆகஸ்ட் 17 எப்படி நீங்கள் நடத்த விரும்புகிறீர்களோ அப்படி நடத்துங்கள். ஆனால் மாதம் ஒரு நாள் மாணவர்களிடையே நாம் இப்படி 1 மணி நேரம் பேசுவதற்கு இனி நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும்.
புதிதாக மாணவர்கள் வர வேண்டும். அவர்களிடையே நாம் இப்படி உரையாடுவது, பேசுவது புதிய புரட்சிகர சிந்தனை உள்ள இளம் தலைமுறையினரை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும் என்று நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் வெளியே போய் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றெல்லாம் இல்லை. முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்னிங் ஃபர்ஸ்ட். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, லிபர்ட்டினா என்ன, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறது, காஸ்ட்னா என்ன, ரிலீஜன்னா என்ன, இந்திய சமூக கட்டமைப்பு எவ்வாறு உருவாகி இருக்கிறது, சாதி எப்படி நீடிக்கிறது, வலிமையோடு நீடிக்கிறது, ஏன் அதனை எவராலும் வீழ்த்த முடியவில்லை, இதையெல்லாம் நாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி பாசறையாக முற்போக்கு மாணவர் கழகம் விளங்க வேண்டும் என்பதை சொல்லி, ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட ஒரு நாளில் இதே அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.